ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் தான். அதாவது தமிழ்நாட்டுல ரொம்ப குழப்படியா இருந்தது இல்லையா? எத்தனை கூட்டணியில யார் சேருவாங்க? விஜய் தனியா நிப்பாரா? விஜய் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரா? அதிமுக அவரை அகாமடேட் பண்றதுக்காக பாஜகவை கடைசி நேரத்துல கைட்டி விட்டுருவாங்களா? இப்படி ஒரே குழப்பமா இருந்தது இல்லையா? அது இன்னைக்கு கிறிஸ்டல் கிளியரா தேங்காய் உடைச்சா மாதிரி தெளிவாயிடுச்சு. தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி தான் 2026ல இருக்கும். ஒன்னு டிஎம்கே திமுக பிளஸ் அதன் கூட்டணி, 2வது அதிமுக பிளஸ் அதன் கூட்டணி பிஜேபி இன்க்ளூடட், 3வது தாவேகா பிளஸ் கூட்டணி, 4வது நாம் தமிழர். அவங்க எப்பவுமே தனிமையில் இனிமை காண்பவர்கள். ஆக இந்த 4 கூட்டணி தான் இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய கலவைகள் மாறும். நாளாக நிச்சயமாக கூட்டணிகள் இப்படியே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு வெளியே இப்ப எந்த அணியிலும் சேராம இருப்பதாக இருக்கிற பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் கூட எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தது திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்டவைகள் தேர்தல் நெருக்கத்துல ஷீட் ஷேரிங் நடக்கும்போது என்ன நிலைமைகளோ அதுக்கேற்ற மாதிரி இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மாறலாம். ஆனா 4 முனை போட்டி தான்றது தெளிவாயிடுச்சு. 2வது இந்த மாநில செயற்குழு இல்லையா, தாவேகாவது இன்னைக்கு நடந்தது. அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டார் விஜய். அதாவது பாஜகவோடும் அதிமுகவோடும் திமுகவோடும் நான் இந்த தேர்தல்ல போட்டி போட போறதில்ல. எப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளராக தாவேகா சார்பில் விஜயை முன்னிறுத்திட்டாங்க.